ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம். எல்லோரும் ஃபுட்பால் ஃபீவரில் இந்த 1 மந்த் ஃபுல்லாக ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லோரும் இருந்திருப்போம். அதனால் ஃபுட்பாலை வச்சு ஒரு சின்ன மெசேஜ் மக்கள்கிட்ட போகிறதுக்காக ஒரு சின்ன மெசேஜ். லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுற போது நிறைய டைம் பார்த்திங்கன்னா என்னடா நம்ம நினச்சபடி ஸ்டார்ட் ஆகலைன்னு நினச்சிட்ருப்போம். பட் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்மளோட கிறிஸ்டியானோ ரொனால்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால். போர்ச்சுகல் பிளேயர் இருக்கார்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவரோட ஃபஸ்ட்டு 3 சீசன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நல்ல ஃபுட்பால் லவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் ஆடும்போது ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸ் எத்தனை ஸ்கோர் அடிச்சான்னு தெரியுங்களா? ஃபஸ்ட் சீசன் ஒன்லி 4 கோல்ஸ், செகண்ட் சீசன் ஒரு 5 கோல்ஸ், தேர்ட் சீசன் 9 கோல்ஸ். டோட்டலி 3 சீசன் சேர்த்து ஒரு 90 மேட்சஸ் ஹார்ட்லி ஆடிருப்பார். அந்த 90 மேட்சஸில் ஒன்லி 18 கோல்ஸ் ஈ ஸ்கோர். ஃபஸ்ட் 3 சீசனில் ஹெவி கிரிட்டிசிசம். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இஸ் டூ ஸ்லோ, இஸ் மேக்கிங் மார்க்கிங் ஃபார் ஹிம்செல்ஃப் ஒன்லி, இஸ் நாட் பாசிங் கரெக்ட்லி அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா கிரிட்டிசிசம். பட் அந்த கிரிட்டிசிசம்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோ பேக்கப் ஆனாரா? வெதர் ஹி கிவ் அப் இஸ் ட்ரீம்ஸ்? நோ, நாட் ரியலி. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்னென்ன அச்சீவ் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மோர் தென் 900 கோல்ஸ். அரவுண்ட் என்னுடைய மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அரவுண்ட் 970 ஆட் கோல்ஸ் இ ஸ்கோர்ஸ். 976 ஐ திங்க். ஆல்மோஸ்ட் நியரிங் 1000 கோல்ஸ் இன் தி ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ். தட்ஸ் அ கிரேட் திங் இல்லை? அன்பிலீவபிள், இன்க்ரெடிபிள் பிளேயர். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெக்கரேட்டட் பிளேயர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால். எனக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேயர். பட் ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸ் என்ன, he faced heavy criticism, lot of demotivating things happened in press, people around him, everything happened. பட் அதுக்காக he never give up his dream. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம சம்டைம் ஒரு க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ண நிறையா ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த சமயத்தில் நம்ம மேலே இருக்கிற டேலண்ட் மேலே இருக்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, we cannot transform, we cannot grow. That's the thing we have to avoid. We have to believe in ourselves. We have to write our own story. ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக இருக்கலாம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் we should write our own story in our unique style. We will achieve everything in our unique way. Thank you.